Hey guys, welcome to Rad Gaming. இப்போ நாம பஸ் சிமுலேட்டர்ங்க கேம் தான் விளையாட போறோம். நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, விளையாடியும் பார்த்துருப்பீங்க. இந்த கேம் நல்லா இருக்கும், மறக்காம ஏற்றி விளையாடி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயோ யா, இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு. டிரைவ் இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, டிரைவு. அடச்சே, டிரைவ் அப்படின்னு கொடுத்துட்டோம். டேய், இந்த பஸ் எப்படிடா இருக்கு? டேய் நல்லாடா. நல்லா இல்லையா? என்கிட்ட காசு இல்லைடா. இதே ஓகேடா. சரிடா. ரொம்ப ஷாக் கொடுத்துருச்சு. போலாமா? வண்டி எடுக்கிறோம். ஆஃபர் நியூ. இது விளையாடி பார்க்கலாம். என்னடா இப்படி சொல்ற? சரி, விளையாடி பார்க்கலாம். ஓகே, உள்ள வந்தாச்சு. இது த்ரில்லா இருக்குன்னு சொல்றாங்கடா. இது த்ரில்லா இருக்குன்னு சொல்றாங்கடா. த்ரில்லாலாம் இருக்காதுடா, அப்படின்றா இருக்கும். சரி, பார்த்துக்கலாம். அப்படிப்பா. சரி மக்களே, நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் போட்டுருங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்ஸும் எங்களோட மோட்டிவேஷன். இந்த கட்சின் பிடிச்சிருக்கு. ஸ்பைடர் ஃபைட்டில் கூட கட்சின் பார்த்துருப்பீங்க. அது கொஞ்சம் நிறையா இருந்துக்கும், இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது கொஞ்சம் பரவாயில்ல. போலாமா? போலாம். வண்டியை எடு முன்னாடி. அவனை குழந்தையா? நம்ம இந்த மாதிரி வச்சு நான் ஸ்டேரிங் தாண்டா வச்சு ஓட்டுவேன். ஓகேடா. ஓய்யா, போக வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு மக்களே. சடன் பிரேக்கு. எல்லாம் ஏறிக்கிட்டாங்களா? இப்போ வண்டி எடுத்துடலாமா? அப்பா, ஆட்டோமேட்டிக் டோர் மக்களே. போகலாம் வாங்க. இங்கே இறக்குறது பக்கத்தில் தான் இருக்கும். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 5 லெவல் மட்டும்தான். 5 லெவல்னு இருக்காதீங்க. 5 லெவல்னு சொல்லலை. ஏன்டா 5 லெவல் விளையாடுறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா இருக்கிறதே 5 லெவல் தான். டேய், ஆமாம் மக்களே, இருக்கிறதே 5 லெவலில் தான். அந்த இருக்கிற 5 லெவலை மட்டும் விளையாடி போயிடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸும் எங்களோட மோட்டிவேஷன். மறக்காமல் பண்ணுங்க. இப்போ எந்த சைடுடா போகிறது? இந்த சைடு ராசு போகிறதே. இந்த பக்கம் போ. யாரை பிறந்தோடனே எதுக்குடா அங்கே போயிடிக்கிற? சாரிடா. ஒரு வீடு தெரியுது. வீடா இல்லை ஃபேக்ட்ரியான்னு கூட எனக்கு சுத்தமாக தெரியல. சரி, அது வீடு தான். சரி, கண்ணுக்கு எதுவுமே தரல. மாடு. டேய் பட்டி மூஞ்சா, அது மாடு இல்லடா, ஒட்டகம்டா. ஒட்டகம்மா? ஐயோ, ஏன் லூசு? அது ஒட்டகம் இல்லடா, மான் குட்டிடா. அட லூசே, அது புலி குட்டிடா. மான் குட்டிடா, புலி. மக்கள் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க அது என்னன்ட்டு. இப்போ நம்ம வேகமா போறோம்.
நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ஸு. அந்த இடத்துல போயிடக்கூடாது சாமி, அந்த இடத்துல போயிருக்க. ஓ சாமி நம்ம நீ அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. சும்மா கிளி. நீங்கள் தளபதி ஃபேனா, இல்லை ரஜினிகாந்த் ஃபேனா, இல்லை அஜித் ஃபேனா, இல்லை எஸ்கே சார் ஃபேனா? நாங்கள் எஸ்கே சொல்லுங்கள். எஸ்கேவா? இல்லை தளபதிடா. எஸ்கேடா. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. தளபதி நானே இவனா நீ பார்த்துட்றேன். வண்டியை எடுத்துக்கிட்டாச்சு மக்களே. நீங்க லைக் பண்ணீங்கன்னா நம்ம வேகமா போகலாம். ஸ்பீடு என்ன ஆமையாட்டு போயிட்டு இருக்கிறேன் பாரு. 14 ஜி வெள்ளக்கோட்டை வெள்ளக்காரா, நீ சீக்கிரம் வேகமா போடா. போறேன்டா. இந்த பஸ்ஸுக்காரன் அப்படி ஓட்டுறான். நீ தான் பஸ் ஓட்டிட்டு இருக்கிற, வேற யாவும் ஓட்டிட்டு இருக்கிறான். ஐயோ கண்டுபிடிச்சிட்டானு மகளே. இந்த அவ்வளோதானடா. இல்லை எனக்கு புரியல என்னடா. இனி இறக்குற இடம் வேறு இருக்கும்ல, மறந்தே போயிட்டோம் பாருங்க. ஆமாம். டேய் பிஸ்ஸில் என்னோட. சரி அதை விட்டுத்தலே, நம்ம கஸ்டமரை கவனிப்போம். நம்ம பண்ண லாபம் வரும்ல. ரொனால்டோவில் வந்திருக்காங்க. ரொனால்டோவா? ஏ மெஸ்ஸிடா. ரொனால்டோடா. மெஸ்ஸிடா. ரொனால்டோடா. பார்க்கலாமா? பார்க்கலாம். வாங்க. ஓகே பண்ணுங்க. இல்லை மெஸ்ஸினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேணாம் மக்களே, இது ரொனால்டோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெஸ்ஸி லைக் பண்ணுங்க, 2 பேர் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி அவன் சொல்கிற மாதிரியே பண்ணிடு, இல்லை அழுவான். கூமுட்டை வேறு ஒன்று பைத்தியம் மாதிரி. அடே இப்போ நம்ம புதுசாக இவன் நம்மளை கொண்டு வந்திருக்கோம். வீடு நல்லா தெரியுதுடா. அவன் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு வந்தாடா. இங்கே பாரு ராசு, உன்ன மாதிரியே இருக்கு. சரி உன்னாட்ட இருக்குது. கொர்றாங்க மக்கு சாம்பிராணி. இது குரிலா. குரங்கடா மக்கு சாம்பிராணி. அது குரிலடா. மக்கு சாம்பிராணி அதுக்கு இது அதுக்கு குரங்கா. சரி ஓகே. குரங்காம்மா குரங்கு. குரங்கு அப்படியே இருக்கும். எப்படா குரங்கு குண்டாச்சு? குரங்கா. குரங்குக்கு வால் தானடா இருக்கும். குரங்குக்கு இதுக்கு வால் இல்லைடா. அது வாழு. அதுக்கு வாழு தான் குண்டு, அது வயிறு. அடப்பாவி, நீ சொல்கிறது யாருமே புரியாதுடா. எப்பா ஏன்டா கூமுட்டை கண்ணு தெரியாமல் போயிட்டு இருக்காதடா. போடா கரெக்டா. ஓகேடா, நம்ம குடிச்சிட்டு போடலாமா? ஆட கூமுட்டை போடா கரெக்டா. ஐயோ போகலாம். பாரு முட்டையில் கிடக்குது. ஈயா முறுக்குடா. இப்படி போகணும். ஓ நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா? ஆமாடா. அடே அம்மா, என்ன டிரைவர் ஓட்டுறேன் கரெக்டாக ஓட்ட மாட்டேன். டேய் நான் என்னடா பண்ணுவேன்? ஒழுங்கா அட்ஜஸ்ட் பண்ணவே முடியலடா. இப்போ போகலாம் கூடான்னு சொல்லிட்டு போடா. வண்டியை முறுக்கிறேன்டா இப்போ. சரி
மக்களே நம்ம அவங்கள இறக்கி விடுற இடத்துக்கு வந்தாச்சு. ஐயோ அபிஷோகா தாச்சோ. மக்களே உங்களுக்கு ஹைட் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், அடே ஹைட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நான் ஏன்டா லூசா கரெக்டாக போக மாட்டியாரே இல்லை மீதியாக உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் மக்களே, நான் சொல்கிறேன் இந்த சூப்பர் மில்கை மட்டும் குடிச்சு பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் ஒரு வருஷத்துலேயே நீங்கள் இருக்கிறத விட டபுள் மடங்கு ஹைட் ஆகிடுவீங்க. இல்லை என்ன சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கும், நிறைய பேர்த்துக்கு புரியல. நான் என்ன சொல்கிறேன்னா கிட்ஸோ சூப்பர் மில்க். மறக்காம அது குடிச்சு பாருங்க, செம்ம ஒர்த்த மக்களே. அது மகளே இவன் சொல்றதெல்லாம் நம்பிடாதீங்க, உருட்டு விட்டுருவான். மக்களே இவன் இப்படிதான் சொல்லுவான், அதுக்கப்புறம் நல்லா பண்ணிடுவான். அதுக்கப்புறம் என்கிட்ட இவன் இப்படிதான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான் மகளே. அதுக்கப்புறம் நல்லா பண்ணிட்டு அப்படின்ட்டு இருப்பான். மக்களே அவன் சொல்கிறதெல்லாம் நீ கண்டுக்காதீங்க. அவனே ஒரு 3ஆவதா படிக்கிறான், அவனுக்கு எதுவுமே தெரியாது. மக்களே இவன் 1ஆவது தான் படிக்கிறான். யாரை பற்றி என்ன வார்த்தை, நான் 12ஆவது முடிக்க போகிறேன்டா. மக்களே சொல்கிறதெல்லாம் எதுவும் நம்பிடாதீங்க. பார்த்தீங்களா மக்களே, மறக்காம போய் தான் சொல்லுவான், நீங்கள் அதுக்கடி நம்பாதீங்க. ஓகே மக்களே, நம்ம 5ஆவதுல அதுக்குள்ளே அதாஜாதியா கேட்குறீங்க, அதுக்குள்ளே வந்துட்டோம் மக்களே. நான் 2 லெவல் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா நான் அப்போ ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணேன் மக்களே. பிரேக்குன்னு சொல்லிட்டு போனால் அப்புறம் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது, மறுபடியும் அந்த லெவல் விளையாட முடியாதுன்றாங்க. நான் நிறைய செட்டிங்ஸ் ஆன் பண்ணி பார்த்துட்டு ஆஃப் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே முடியல. இதை நம்மள லாஸ்ட் லெவல் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும், ஆனால் இதான் லாஸ்ட். இதில் கண்டிப்பாக அப்கிரேட் விடுவாங்க. நம்ம இப்போ ட்ரையல் தான் விளையாடிட்டு இருக்கோம், கண்டிப்பாக அப்கிரேட் விடுவாங்க. அந்த அப்கிரேட் ஃபுல் கேம் அந்த வேட்டி நம்ம கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்குறோம். கண்ணு தெரியாம போவாதா, கரெக்டா போடா. ஏய் ஸ்டேரிங் இந்த மாதிரி இருக்குடா, நான் என்னடா பண்ணுவேன்? அந்த மாதிரி இருந்தால் ஸ்டேரிங் மாத்துறா. எங்கடா கடைக்கு போய் மாத்தினேன்? கடைக்கு போய் மாற்றிட்டு இருப்பேன். அங்கே போடுறா. ஹாய் 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 இவன் என்னடா, ஹே கேப்டன் ஸ்பீட் லிமிட் யூ ஹாவ் டு பே ஃப்ரீ கான்ஸ் வாட்ச் த ஆட் கண்டினியூ த ஜேர்னி. முடியாது லைனாவ் முடியவே முடியாது. யாரை பற்றி நீ ஃபைனப் போட்ட? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இவன் சொல்கிறத கண்டுக்காதீங்க, இவன் வெறும் 6ஆவது தான் படிக்கிறான். நான் 12ஆவது முடிச்சிட்டேன். டே ஏன்டா மக்கள்கிட்ட போய் சொல்ல, நான் காலேஜே முடிச்சிட்டேன்டா பைத்தியவ. நீ காலேஜெல்லாம் முடிச்சிருக்க மாட்டேன், நீ 12ஆவதெல்லாம் முடிச்சிருக்க மாட்டேன். மக்களை நிறைய பேர் பின்னாடி போய் சொல்கிறாங்க தான், அவங்க நிறைய சில பேர் போய் போல சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் என் கண்ணனும் கைஸ். அப்படின்னா முடிச்சிட்டேன். அவனை சொன்னதுனால என்ன சொல்கிறான் மகளே, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே இல்லை மக்களே, நான் உண்மையால காலேஜ் முடிச்சிட்டேன். என் வாய்ஸ் தெரியல, நான் பெருசாகிட்ட மாதிரி இருக்குது. சரி ஓகே, இவ்வளோ நேரம் போய் சொல்லிட்டு இருந்தா, சரி நான் உண்மையை கூட சொல்லிடுறேன். சரி அவன் என் தம்பி இல்லை மக்களே. ஐயோ ஐயா கொஞ்சடா, சரி சொல்ல வந்த விஷயத்த சொல்ல மக்களே. அவன் என் தம்பி இல்லை, அவன் என் அண்ணன். அவன் வந்து 12ஆவது முடிச்சு காலேஜ் 12ஆவது வந்துட்டேன். இப்போ தான் 12ஆவது நான். இப்போ அதனால் நான் முடிச்சு 12 போக போகிறேன் மக்களே. டென்த்து பப்ளிக் எக்ஸாம் டஃப்பாக தான் இருந்துச்சு எனக்கு.
ஓ இது என்ன மகளே இப்படி என்ன டார்ச்சர் பண்ணு ஐயோ ஓ போடா வேகமா முன்னாடி போ. போடா போடா புண்ணாக்கு. எப்படா ஒரு தம்பி அடிக்க முடியும் உன்னால? அப்படி தாண்டா அடிப்பேன். என்னடா இரு நான் போய் டைம் மிஷினில் போய் டாக்டர் ஜட்காக்கிட்ட போய் டைம் மிஷின் வாங்கிட்டு வந்து நான் அண்ணனா ஃபஸ்ட்டு ஆகிறேன்டா. நான் ஏற்கனவே அண்ணன் தான்டா. நான் ஜட்கா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து மறுபடியும் அண்ணனா ஆக போகிறேன்டா. நான் இப்போ தம்பியாக தான் இருக்கேன். நான் அண்ணனா ஆயிடுவேன்டா. தம்பி நான் ஏற்கனவே கசிதாரகிட்ட வாங்கிட்டேன். என்னத்தை வாங்கிட்டேன்? டாக்டர் ஜக்கா செஞ்சு தந்து. ஓ நான் அது மாதிரி திருப்பி செய்ய சொல்லுவேன். சரி அமௌண்ட் ஒரு 10 ரூபா தந்துடுவேன். அழகாக செஞ்சு தந்துடுவான். கசிதரா இப்படியெல்லாம் பண்ணாத கசிதரா. போ கசிதரா இப்படி பண்ணுறேன். போ கசிதரா மோட்டு 10 ரூபா இப்படி தான் பண்ணுவியா? இது எவ்வளோ? என்னடா அவன் லூசுக்கு மட்டும் ஏட்டுக்குதா. இவன் இப்படி நின்றுட்டு இருந்தா எப்படி? அல்லடா மகளே இப்படியே கடந்த அரை மணி நேரமாக நின்றுக்கிட்டே இருக்கா மக்களே. சரி ஓகே இப்போ நான் எதுவுமே பண்ண முடியாது. கேம் எதுவுமே பண்ண முடியாது. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட் லெவல்லேருந்து வரும் மக்களே. ஸோ அதனால் டஃப் கொடுக்க வேணாம், நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டாட்டா பாய் பாய், see you later. மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி ரேட் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்து என்ன வீடியோ போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்னோட வீடியோ நிறைய வேணும்னா பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய், see you later. இப்போ இதிலிருந்து விடைபெறுவது ரேட் பாய்ஸ் சேனல் ஆன பவிஷ் அஸ்வந்த்.